அன்னைக்கு நாக்பூர் காட்டுல காலை பொழுது இருந்துச்சு. பறவைகள் எல்லாருமே தங்களோட வேலைகளை தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க. தன்வி குருவியும் தன்னோட காலை வேலையில விறகு எடுக்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு. ஏன்னா அது குளிர்காலத்துல தனக்கு தங்குறதுக்கு தேவையான வீடை இப்போல இருந்தே கட்ட ஆரம்பிச்சிருச்சு. அப்பதான் குளிர்காலத்துல பத்திரமா இருக்க முடியும். அதே காட்டுல கழுகு ஒண்ணு வாழ்ந்துட்டு வந்துச்சு. அந்த கழுகு பேரு மகி. அந்த கழுகு ரொம்பவே மோசமான கழுகு. அது இப்படி சொல்லுச்சு. ஏ முட்டாள் குருவி, காட்டுல இன்னும் பனிக்காலமே வரல, ஆனா உன் அலும்பு தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் விறகு எடுக்கிறதும் வீடு கட்டுறதுமாவே இருக்க. உன்னை பார்த்தா எனக்கு சிரிப்பு தான் வருது போ. இங்க பாருங்க கழுகண்ணா, நான் யாரையுமே எதுக்குமே தொந்தரவு செய்யல. என்னோட வேலைகளை நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு என்ன தேவையோ அதை நான் இப்பவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அப்பதான் நான் யாரையும் எதிர்பார்க்காம என்னோட குளிர்காலத்துல நான் சந்தோஷமா இருக்க முடியும். இந்த வேலை உங்களுக்கு பிடிக்கலனா நீங்க உங்க வேலையை மட்டும் பாருங்க. தன்விக்குருவி அப்படி பேசினதுமே மகி கழுகு கோவம் வந்துருச்சு. அது இப்படி சொல்லுச்சு. ஆமா ஆமா, என்ன என்னையும் ஒன்ன மாதிரி முட்டாள் வேலையா பார்க்க சொல்றியா? என்னைக்கோ வர பனிக்காலத்துக்கு இன்னைக்கே நான் வீடு கட்ட முடியுமா முட்டாள் குருவி? இங்க பாருங்க மகி கழுகே, நான் உங்களை மாதிரி பலசாலி எல்லாம் கிடையாது. பனிக்காலம் வந்ததுக்கு அப்புறமா என்னோட வீடை நான் கட்டுறதுக்கு நான் ஒரு சிறிய பறவை. அதனால எனக்கு தேவையான வீட்டை நான் இப்பல இருந்தே கட்ட ஆரம்பிச்சாதான் பனிக்காலத்துக்குள்ள கட்டி முடிக்க முடியும். என்னால குளிரும் தாங்க முடியாது. நீங்க பலசாலியா இருக்கலாம், ஆனா நான் அப்படி இல்லையே. அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி அங்கிருந்து விறகுகளை எடுத்துட்டு தன்னோட வீடை நோக்கி பறந்து போயிருச்சு. இப்படியே பல காலங்கள் போய் வெயில் காலம் முடிஞ்சு பனிக்காலமும் ஆரம்பிச்சிருச்சு. பனி ரொம்பவே பயங்கரமா பொழிஞ்சுக்கிட்டே இருந்துச்சு. தன்வி குருவியும் தனக்கு தேவையான ஒரு அழகான வீட்டை கட்டி முடிச்சுது. இனி அது பனியில இருந்து பாதுகாப்பா இருக்கும். ஆனா மகி கழுகு வீடு கட்ட முடியாம தவிச்சிருச்சு. அது பனியில ரொம்பவே வாடி இருந்துச்சு. ஐயோ, இந்த குளிர என்னால தாங்கவே முடியல. அந்த பறவை என்ன அப்பவே எச்சரிச்சுது. என்னோட பலத்தை நம்பி நான் என் வீட்டை கட்டாம இருந்துட்டேன். பலசாலியா இருந்தா மட்டும் குளிராதா என்ன? என்ன இப்படி குளிருது கடவுளே? மகி கழுகு ராணி காலு காகத்துக்கிட்ட உதவி கேட்க போயிருச்சு. காகங்களே, என்னால இந்த குளிர் தாங்க முடியல. எனக்கு உங்க வீட்டுல கொஞ்ச நாளைக்கு தங்குறதுக்கு இடம் கொடுங்க, அது மட்டும் போதும். ஆஹா, விளையாடுறியா மகி? எங்களோட வீடு எங்களுக்கு தான் பத்தும். என் குழந்தை வேற இருக்கு. நான் இதுல உன்னை எப்படி தங்க வைக்க முடியும்? நீ வேற எங்கேயாச்சும் போய் தங்கிக்க பாரு. காகம் அப்படி சொன்னதுமே மகி இப்படி சொல்லுச்சு. என்ன காகமே, உனக்கு எத்தனை நாள் உதவி செஞ்சிருக்கேன். நான் செஞ்ச உதவிய நீ மறந்துட்டியா? எனக்கு இந்த கொஞ்ச நாள் மட்டும் உதவி செய்யக்கூடாதா? அப்ப ராணிக்காக இப்படி சொல்லுச்சு. இங்க பாருங்க மகி கழுகே, உங்களுக்கே தெரியும் எங்க வீடு எவ்வளவு சின்னதா இருக்கு. இதுல உங்களை நாங்க எப்படி வைக்க முடியும்? தயவு செஞ்சு இங்க இருந்து கிளம்புங்க. நீங்க வேற எங்கேயாச்சும் போய் இடம் பாருங்க. அப்படி ரெண்டு காகங்களும் தனக்கு உதவி செய்ய மறுத்ததை நினைச்சு வருத்தத்துல மகி கழுகு அங்க இருந்து பறந்து போயிருச்சு. பறந்து போன மகி கழுகுக்கு எங்க போறதுன்னே தெரியல. பனி தன்னோட மேல விழுந்து விழுந்து அது ரொம்ப சோர்வா ஆயிருச்சு. அது ஒரு இடத்துல படுத்துட்டு இருக்கும் போது தன்வி குருவி மகி கழுக பாத்துருச்சு. மகி என்ன, ஏன் எதனால இங்க வந்து படுத்திருக்கீங்க? நீங்க ரொம்ப பலசாலியா இருக்கிறதுனால உங்களுக்குன்னு ஒரு வீடை கட்டியிருப்பீங்கன்னு நான் நினைச்சேன். இப்படி வீடு இல்லாம பனியில ஏன்னா படுத்திருக்கீங்க? உங்களோட பலம் இப்போ எங்க போச்சு? மகி கழுகு அவமானத்துல இப்படி பேச ஆரம்பிச்சது. பறவையே, என்ன நினைச்சா எனக்கே அவமானமா இருக்கு. என்னோட பலத்தை நம்பி நான் எனக்குன்னு ஒரு வீடு கட்டிக்கல. அதனாலதான் இப்படி பனியில நான் வாட வேண்டியதா இருக்கு. என்ன செய்ய? நான் தான் உங்களை அப்பவே எச்சரிச்சேனே, பனி காலத்துல நமக்கு பறக்கவே முடியாது. பின்ன எப்படி விறகுகளை சேகரிச்சு நாம வீடு கட்ட முடியும்? அதனாலதான் உங்களை சீக்கிரமாவே நான் வீடு கட்ட சொன்னேன். உண்மைதான் பறவையே, நான் உதவி செஞ்ச காகங்கள் கூட என்ன கைவிட்டுருச்சு. என்ன செய்யறதுனே தெரியல. எனக்கு தலையெழுத்து இந்த பனியில உறைஞ்சு சாகுறது தான் போல. என் வாழ்க்கையே இதோட முடிஞ்சு போச்சு. அவ்வளவுதான். கவலைப்படாதீங்க மகி அண்ணா, நீங்க என் கூட வந்து கண்டிப்பா தங்கிக்கலாம்.
நான் உங்களை எதுவுமே சொல்ல மாட்டேன். இனிமேலாவது உங்களுக்குன்னு ஒரு வீடை கட்டிக்கோங்க. பனிக்காலம் முடிஞ்சதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு தள்ளி போடாதீங்க. வாங்க வீட்டுக்கு போகலாம். அப்படி சொல்லிட்டு தன்வி குருவி தன்னோட வீட்டுக்கு மகி கழுக கூட்டிட்டு வந்துச்சு. தன்வியோட வீடு பார்க்கிறதுக்கே ரொம்பவே அழகாவும் குளிர்ல இருந்து பாதுகாப்பாவும் இருந்துச்சு. இத பார்த்துட்டு மகி கழுகுக்கு ரொம்பவே சந்தோஷமாவும் ஒரு சைடு தன்னை நினைச்சு கவலையாவும் இருந்துச்சு. பறவையே, உன்னோட வீடு பார்க்கிறதுக்கு இவ்வளவு அழகா இருக்கணும்னு நான் நினைக்கவே இல்லை. உன்னோட கடின முயற்சியால தான் இந்த வீடு உருவாகிருக்கு. இனிமேலாவது நானும் இத மாதிரி இருக்க கத்துக்கிறேன். எனக்குன்னு ஒரு வீட்டை சீக்கிரமாவே உருவாக்கி அதுல உனக்கும் இடம் தரேன். நீயும் என் கூட இரு. இந்த கதையோட நீதி என்னன்னு பாத்தீங்கன்னா, வருமுன் காப்பதே நன்று. நம்ம நாளைக்கு நாளைக்குன்னு தள்ளி போடாம நமக்கு தேவையான முயற்சிகளை இன்றே செய்ய வேண்டும். அப்பதான் நமக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும்.